channel. In the video plus 2 max unit 6 exercise 6.10 book back 1 marks the question number 9 ல இருந்து 16 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போறோம். If a vector, b vector, c vector are non-coplanar, non-zero vectors such that box product of a vector, b vector, c vector is equal to 3, then the value of box product of a cross b, b cross c, c cross a the whole square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம example 6.19 example 6.19ல நம்ம ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிருக்கோம். அது என்ன நீங்க எழுதிக்கலாம். a vector cross b vector, b vector cross c vector, c vector, a vector which is equal to box product of a vector, b vector, c vector the whole square அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கொயர் கொடுத்திருக்கிறதுனால இந்த ரிசல்ட் இங்க என்ன மாறும் 4 மாறும். அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா which is equal to அவங்க கேட்டிருக்கிறது என்ன box product of a vector cross b vector, b vector cross c vector, c vector cross a vector. Okay, the whole square is equal to already இந்த box product க்கு நமக்கிட்ட ஒரு ஸ்கொயர் வரும். அப்ப என்ன வரும் which is equal to box product of a vector, b vector, c vector the whole power 4 மாறும். which is equal to இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்திருக்காங்க. that is 3 power 4. அப்ப 3 power 4 எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் 81. therefore the value பாத்தீங்கன்னா option 1 is the correct answer. Question number 10. If a vector, b vector, c vector are three non-coplanar vectors such that a cross b, b cross c which is equal to b vector plus c vector divided by root 2, then the angle between a vector and b vector is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வெக்டரல் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரிஞ்சாக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. என்ன இருக்கும் நமக்கு a vector cross b vector cross c vector, okay, which is equal to இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவங்க b vector plus c vector the whole divided by root 2 இருக்குங்க. இப்போ வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த a எடுத்துட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த a எங்க வரும் b கிட்ட வரும். ஓகேவா. எஸ், அப்ப என்ன வரும் பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் a vector dot c vector into b vector minus a vector dot b vector into c vector, okay, which is equal to இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். b vector divided by root 2 plus c vector divided by root 2. இப்போ நமக்கு ஆங்கிள் அவங்க எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a and b கேட்டிருக்காங்க. அப்போ இந்த a dot b மட்டும் எடுத்துக்கலாம். that means c ஓட காம்பனன்ட்ஸ். அப்போ என்ன இருக்கு minus of a vector dot b vector is equal to 1 by root 2. இந்த மைனஸ் அங்க கொண்டு போயிடலாம். therefore a vector dot b vector is equal to minus 1 by root 2. இப்போ டாட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும் cos theta, that is modulus of a vector into modulus of b vector into cos theta which is equal to minus 1 by root 2. இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு நான் கோப்ளானர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வராது யூனிட் வெக்டரா இருக்கும். therefore modulus of a ஓட வேல்யூ modulus of b ஓட வேல்யூ 1 1 இருக்கும். finally we have cos theta. இப்போ இந்த cos theta வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு 1 by root 2 இருக்கும். அப்போ minus cos pi by 4 எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல டைரக்டா கேன்சல் பண்ண முடியுமானா கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம cos வந்து எந்த ஆங்கிள் குவாட்ரண்ட்ல நெகட்டிவா இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ அப்போ அதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ cos of pi minus pi by 4 செகண்ட் குவாட்ரண்ட். இந்த cos get கேன்சல் பண்ணணும்னா theta is equal to 3 pi by 4 is the angle. Okay, see the option 2 is the correct one. Okay. Question number 11. If the volume of the parallel pipe with A cross B, B cross C, C cross A has coterminous edges as is 8 cubic units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Then the volume of the parallel pipe with A cross B cross B cross C, B cross C cross C cross A and C cross A cross A cross B as coterminous edges is இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா இது வந்து A வெக்டார், இது வந்து B வெக்டார்னு கொடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும் நமக்கு இங்க அகைன் இது B வெக்டார், இது வந்து நமக்கு C வெக்டார்னு கொடுத்துக்கலாம். இங்க என்ன இருக்கும் பாருங்க இது A வெக்டார், சரி இது வந்து C வெக்டார் இன்டு இது என்ன மாறும் எனக்கு A வெக்டாரா மாறும். ஓகேங்களா. எஸ், அப்போ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எழுதணும்னா நமக்கு என்ன இருக்கும் பாருங்களேன். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் இது ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். அதாவது A cross B, okay, cross B cross C, ஓகேவா. எஸ், கமா என்ன கொடுத்துருக்காங்க B cross C, கமா C cross A, ஓகேவா. எஸ், கமா அகைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C cross A
cross A cross B. Yes, which is equal to இந்த box product நம்ம என்ன எழுதிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல நம்ம A cross B ஓகேவா A cross B B cross C C cross A ஓகேவா எஸ் which is equal to இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா ABC ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் ஓகே எஸ் which is equal to இந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன இருக்கணும் இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கணும் ஓகேவா அப்போ இது A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் எடுத்ததுனால இதோட வால்யூம் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 cubic units அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த 8 ஸ்கொயர் பண்ணோம்னா we will get the answer that is 64. See the option 3 is the correct answer. Okay, yes, 64 cubic units. Question number 12. Consider the vector A vector, B vector, C vector, D vector such that A cross B cross C cross D is equal to 0 vector. Let P1 and P2 be the planes determined by the pair of vectors A vector, B vector and C vector, D vector respectively. Then the angle between P1 and P2. அங்க சொல்லிருக்காங்கன்னா இது வந்து P1 எடுத்துக்கோங்க இது வந்து P2 எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன வரும் பாருங்க நமக்கு A vector cross B vector cross C vector cross D vector which is equal to P1 vector cross P2 vector ஓகேவா இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்திருக்காங்க 0 அப்படினு சொல்லிட்டு அப்ப any two vectors ஓட cross product வந்து நமக்கு 0 னா அந்த வெக்டர் என்ன வரும் நமக்கு parallel இருக்கும் இப்படி parallel இருந்துச்சுனா அதோட angle வந்து என்ன வரும் நமக்கு 0 degree இருக்கும் option 1 is the correct answer. Question number 13. If A vector cross B vector cross C vector is equal to A cross B cross C vector, where A vector, B vector, C vector are any three vectors such that B vector dot C vector is not equal to 0 and A vector dot B vector is also not equal to 0, then A vector and C vector are அப்போ A and C வந்து perpendicular இருக்கா இல்ல parallel இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு இதுக்கு என்ன தெரியணும்னா vectorial triple product expansion தெரியணும் அப்போ என்ன இருக்கும் பாருங்க A vector cross B vector cross C vector which is equal to A vector cross B vector cross C vector. இப்போ பாருங்க இது எப்படி யூஸ் பண்ணனும் நம்ம இந்த A வெக்டார் எங்க மல்டிப்ளை பண்ணனும் இந்த C கிட்ட ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் அதுக்கு அப்புறம் எங்க வரும் B கிட்ட வரும் இப்போ இந்த C வெக்டார் லெஃப்ட் சைடு எடுத்து வரும்போது ஃபர்ஸ்ட் A வெக்டார் அதுக்கு அப்புறமா B வெக்டார் ஓகேவா இதுதான் கான்செப்ட் என்ன இருக்கும் நமக்கு A வெக்டார் டாட் C வெக்டார் into B வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் into C வெக்டார் which is equal to இங்க வரும்போது என்ன வரும் நமக்கு A வெக்டார் டாட் C vector into B vector minus இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு B vector dot C vector B vector dot C vector into நமக்கு என்ன கிடைக்கும் A vector ஓகேவா எஸ் இப்போ நமக்கு எந்த ஈக்குவல் டேர்ம் கேன்சல் ஆயிடும் இந்த டேர்ம் இங்க கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும் ஓகேவா therefore இந்த C vector அப்படியே வச்சுக்கிட்டு C vector is equal to இங்க B vector dot C vector the whole divided by இந்த A dot B அங்க கொண்டு போயிடலாம் therefore A vector dot B vector into A vector இருக்குங்க அப்ப இது எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த டாட் ப்ராடக்ட் வரும்போது இது ஒரு கான்ஸ்டன்ட் வரும் அகைன் டினாமினேட்டர்ல ஒரு கான்ஸ்டன்ட் வரும் அப்ப இதெல்லாம் எடுத்துக்கலாம் C vector is equal to lambda into A vector ன்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த C vector A vector எப்படி இருக்கும் அப்படின்னா parallel இருக்கும் option 2 is the correct answer. Question number 14. If A vector is equal to 2i cap plus 3j cap minus k cap, B vector is equal to I cap plus 2j cap minus k cap, C vector is equal to 3i cap plus 5j cap minus k cap, then a vector perpendicular to A vector then lies in the plane containing B vector and C vector. அப்போ நம்ம இதுல இருந்து இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு வெக்டார் எடுக்கிறோம் அந்த வெக்டார் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க A வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு at the same time and lies in the plane containing B vector and C vector அப்படின்றாங்க இதுல ஏதோ ஒரு வெக்டாரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நான் பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா book back answer option நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 4 அப்படின்றது தான் book back ஆப்ஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம் இப்போ இந்த A வெக்டாருக்கும் இந்த ஆப்ஷன் 4க்கும் நம்ம என்ன பண்றோம் டாட் ப்ராடக்ட் எடுக்கலாம் நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாடல்ல ஒரு क्वेश्चन கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனை தான் நீங்க ட்ரை பண்ணனும் ஃபர்ஸ்ட் A வெக்டார் கூட இந்த 4 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுங்க எதோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 வருது அப்போ மேபி வந்து 2 ஆப்ஷன் டாட் ப்ராடக்ட் 0 வந்துச்சுனா அதுக்கு அப்புறமா இந்த கண்டிஷன் நீங்க செக் பண்ணுங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா A வெக்டார் டாட் அந்த எனி வெக்டார் அப்ப என்ன எடுத்துக்கிறேன் நான் இந்த வெக்டார் எடுத்துக்கிறேன் இப்போ -17 i cap
minus 21 j cap minus 97 k cap. ஓகேவா? எஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா a வெக்டார் இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. that is 2 I cap plus 3 j cap minus k cap dot minus 17 I cap minus 21 j cap minus 97 k cap. ஓகே, இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. 2 into minus 17 minus 34. next 3 into minus 21 என்ன கிடைக்கும் minus 63. next minus 1 into minus 97, that is plus 97, which is equal to minus 97 plus 97, which is equal to 0. அப்போ இந்த two vectors ஓட dot product 0 இருக்கிறதுனால அது என்ன சொல்லிக்கலாம்னா perpendicular. ஓகே, first condition satisfy பண்ணியாச்சு. next நமக்கு இந்த b vector and c vector containing the same plane அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா b vector cross c vector, which is equal to determination of I cap j cap k cap. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா b ஓட காம்போனன்ட்ஸ் என்ன இருக்கு 1 2 minus 5 and c ஓட components 3 5 minus 1. இதை expand பண்ணோம்னா I cap into நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க minus 2 plus 25. okay, yes, minus j cap into நமக்கு என்ன கிடைக்கும் minus 1 plus 15. okay, plus k cap into நமக்கு என்ன கிடைக்கும் cross multiply பண்ணோம்னா 5 minus 6. ஓகேவா? yes, which is equal to இந்த இடத்துல இதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 25 minus 2 இருக்குங்க. அப்போ என்ன கிடைக்கும் 23 I cap. next minus 14 j cap. next minus k cap minus k cap. again இந்த வெக்டருக்கும் நம்ம எடுத்துக்கிற அந்த a வெக்டருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் டாட் ப்ராடக்ட் எடுக்க போறோம். ஓகேவா? இப்போ அந்த a வெக்டர் என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல 2 into 23 இருக்குதுங்க. ஓகேவா? எஸ், சரி, ஆப்ஷன் 4 ஏன்றதுல இந்த பாருங்க ஆப்ஷன் 4க்கும் இந்த வெக்டாருக்கும் நம்ம எடுக்க போறோம். அப்ப என்ன இருக்கும் நமக்கு 23 into minus 17. ஓகேவா? அப்ப என்ன வரும் நமக்கு minus 391. next minus 21 minus 14. அப்ப என்ன வரும் நமக்கு plus 294. next minus 97 minus 1. அப்ப என்ன வரும் எனக்கு plus 97, which is equal to நமக்கு minus 391 plus 391, which is equal to 0. அப்போ again வந்து பாத்தீங்கன்னா lies in the plane containing b vector and c vector is அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ option 4 is the correct answer. okay. Question number 15. The angle between the lines x minus 2 divided by 3 is equal to y plus 1 divided by minus 2 is equal to z is equal to 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ண போறோம் நம்ம z minus 2 the whole divided by 0. next பாத்தீங்கன்னா x minus 1 divided by 1 is equal to 2y plus 3 divided by 3 இருக்கு. இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கணும் plus 1 இருக்கணும். அப்போ இந்த 2 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா அது எப்படி சேஞ்ச் ஆயிடும் y plus 3 by 2 the whole divided by இந்த 2 கீழே கொண்டு வந்தோம்னா 3 by 2 மாறிடுங்க. next which is equal to z plus 5 divided by 2 அப்படின்னு இருக்குங்க. இப்போ angle between lines அப்படின்னா நமக்கு first formula எழுதிக்கலாம். okay, therefore cos theta is equal to modulus of நமக்கு என்ன இருக்கும் b1 into d1 plus b2 into d2 plus b3 into d3. okay, the whole divided by square root of b1 square plus b2 square plus b3 square into square root of d1 square d2 square plus d3 square. ஓகேவா? இப்போ இதில் வர நியூமரேட்டரோட வேல்யூ மட்டும் 0வா இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து என்ன இருக்கும் நமக்கு 90 டிகிரியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியாக சால்வ் பண்ண இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ b1 b2 b3 நமக்கு தெரியணும். b1 b2 b3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல டினாமினேட்டர்ல இருக்குது. தட் இஸ் 3 minus 2 0. next d1 d2 d3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா which is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 1 3 by 2 2. ஓகேவா? எஸ், நமக்கு டைம் மிச்சமாகிறதுனால 1 மார்க்குக்காக இந்த நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது 0 வரலாம் ஃபர்தரா நம்ம போயிடலாம். அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 1 3, இந்த இடத்துல minus 2 into 3 by 2. ஓகே, நெக்ஸ்ட் 0 into 2 அப்போ 0. இப்போ இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா plus 3 minus 3 again இது cancel ஆயிடுச்சுனா which is equal to 0. 0 வரதுனால நமக்கு angle என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi by 2 இருக்கும். ஓகே, அப்போ option 4 is the correct answer. ஒருவேளை numerator 0 வரலனா அப்போ remaining ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே,
Question number 16. If the line x minus 2 divided by 3 is equal to y minus 1 divided by minus 5 is equal to z plus 2 divided by 2 lies in the plane x plus 3y minus alpha z plus beta is equal to 0, then alpha comma beta is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல இருந்து நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் x1, இது வந்து y1, இது வந்து z1. இந்த பாயிண்ட் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிளேனோட ஈக்குவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore இதுல இருந்து நம்ம x1 y1 z1 அப்படின்றது இந்த பாயிண்ட் எப்படி நம்ம எடுப்போம், மைனஸ்ல இருந்தா பாசிட்டிவ் எடுப்போம், பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ் எடுப்போம். அப்ப அந்த பாயிண்ட் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுனா 2, 1, -2 மாறும். இப்போ இந்த பாயிண்ட் தான் எதில் இருக்குன்னா இந்த பிளேனோட ஈக்குவேஷன்ல இருக்கிறதுனால அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா x1 plus 3y1 minus alpha z1 plus beta is equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை 1ல ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், x1ஓட வேல்யூ தானே இருக்கு 2, அதே மாதிரி y1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, அப்போ என்ன கிடைக்கும் plus 3. நெக்ஸ்ட் z1ஓட வேல்யூ -2, அப்போ என்ன மாறும் நமக்கு plus 2 alpha plus beta is equal to 0. Therefore 2 alpha plus beta is equal to 2 plus 3 5, அந்த பக்கம் போச்சுன்னா அது என்ன மாறும், எனக்கு -5 மாறும். இது வந்து எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதுல செக் பண்ணணும். நான் வந்து டைரக்டா புக் பேக் ஆப்ஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க -6, 7, அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு 2 into -6 plus 7 is equal to -5. அப்போ -12 plus 7 is equal to -5. Therefore -5 is equal to -5 satisfied ஆகுது. அப்போ alpha, beta ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -6, 7. நீங்க வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் இந்த பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.